டேய் நம்மளும் இந்த மாதிரி எப்பிக்ல ஸ்டோரி எடுக்கணும்டா. ஆமால, எடுத்தா சூப்பரா இருக்கும்ல. ஆமாண்டா. ஆனா நம்ம தாத்தா ஒரு கதை புக் படிப்பார்ல, அதை எடுத்து பார்ப்போமா? அதை படிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? என்னடா சொல்ற? இரேன், நான் எடுத்துட்டு வரேன். இதான்டா அந்த புக்கு. இதான் அந்த புக்கா? ஆமாடா. என்னடா இவ்வளவு இருக்கு? ஆமா, படிச்சு பார்ப்போமா? சாயங்காலத்தின் நிழலில் சோழ அரண்மனையின் பழமையான தூண்கள் ஒரு தீர்ப்புக்காக காத்திருக்கின்றன. மன்னர் முருகவேல் முதுமையின் பொறுப்போடு அரசின் எதிர்காலத்தை ஒரு முடிவாக கையில் எடுத்து செல்கிறார். அரண்மனை மண்டபம் முழுதும் ஒளி பரவியது. தலைமுறை பின்வரும் அரசனின் தீர்ப்பு. இரும்பு வாளும் தங்கப்பட்டமும் யாருக்காக? நாடும் நற்பண்பும் காத்த மன்னர் முருகவேல் தன் மனத்தில் பல யோசனை செய்து 20 போர்க்களங்களை கடந்த இரும்பு வாளை தன் முதல் வரிசை மகனாகிய ஆரியனுக்கே அருளினார். இன்று முதல் அரண்யனே வாரிசு என உரைக்கும் அந்த ஒரு வார்த்தை மக்களும் பரிகசமாய் மகிழ்ந்து நீதி வாழ்க, சோழ மன்னனின் தீர்ப்பு வாழ்க என கையொட்டினர். ஆனால் இந்த தீர்ப்பு மன்னரின் இரண்டாம் புதல்வரான வீரமுனிக்கு இதமாக அமையவில்லை. அவனது மனத்தில் கிளம்பியது பங்கு தவிர்க்கப்பட்ட வீரத்தின் புரட்டுணர்வு.